2 நாளாக பெஞ்ச மழையில் நிறைய கீரைகள் வந்துருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 12 வகை கீரைங்க. இதில் சிறுகீரை பாருங்கள், அப்படியே நல்லா மரமாகவே வளர்ந்துடுச்சு. நிறைய பூவும் எடுத்துச்சு. சரி, இது இன்றைக்கி எல்லாத்தையும் ஒரு அறுவடை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா 12 ரக கீரை, அது என்னன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இது வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது. அதனால் இப்படின்னு ஃபஸ்ட் நான் இதில் என்ன கீரை பறிச்சேன்னு பார்த்திங்கன்னா, இந்த சிகப்பு தண்டுக்கீரை தாங்க. தண்டுக்கீரை வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு. அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கீரை, இது என்ன கீரைன்னே தெரியல. ஏன்னா தண்டுக்கீரை மாதிரி தான் இருக்குது, பட் பச்சையும் கருப்பும் கலந்த மாதிரியே இருக்குது. இது என்ன ரகம்னு தெரியல. நான் என்ன விதை போட்டுன்னு நானே மறந்துட்டேன். அப்படியே கொஞ்சம் பச்சை பொன்னாங்கண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிகப்பு தண்டுக்கீரை, அதுக்கப்புறம் இந்த கலர் தண்டுக்கீரை சொன்னோம் இல்லையா. இந்த கீரையோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, தெரியும் இல்லை இது பேரும், அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் இதெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு அப்படியே பாலக்கீரை, காசினிக்கீரை இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்சம் தான் நினச்சி பறித்தேன். பார்த்தா அவ்வளோ கீரை இருக்குது. சரி, ஓகே, இது நம்ம மட்டும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 வீட்டுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா கீரையுமே பறித்து எடுத்துருங்க. பார்த்தீங்களா, சிகப்பு தண்டுக்கீரை என்ன கலர், செம்ம சூப்பராக இருக்கல, கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு அழகாக. இதையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாளைக்கு இது தான் பொரியல் பண்ண போகிறேன். மற்ற கீரை கடையணும், சில கீரை வந்து சில பேருக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லா கீரையுமே இன்றைக்கி பறித்து எடுத்தேங்க. பறித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீரை அந்த கீரைன்ற பேரை எனக்கு மறந்து போகிற அளவுக்கு நிறைய கீரைகள் இருந்துச்சு. இந்த புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விதை தாங்க போட்டேன். ஒரு விதை போட்டால் அது அப்படியே ஒரு மரம் சைஸுக்கு போயிட்டே இருக்கான் பைப்பில். அதே போல் ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு விதை தான் போட்டிருப்பேன். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா மரம் ஹைட்டுக்கு வளர்ந்து போயிட்டுருக்கானுங்க. இவங்களை கட் பண்ணி விட திருப்பி போயிட்டே தான் இருக்காங்க. பரவாயில்ல, விதைகள் நல்ல விதைகளாக தான் இருக்குது. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.